இந்த வீடியோவில் 10th மேக்ஸில் சாப்டர் 2ல் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸைஸ் 2.3ல் 8th சம் 9th சம் 10th சம் பார்க்க போகிறோம். முதல்ல 8th சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தியரம் 5ம் தியரம் 6ங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். தியரம் 5ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏபிசிடி அண்ட் எம் எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லிட்டாங்க. பாசிட்டிவ் இன்டிஜராக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை இது மாதிரி எழுதுறாங்க. ஏ கான்குரண்ட் டு பி மாடு எம், சி கான்குரண்ட் டு டி மாடு எம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏ ப்ளஸ் சி கான்குரண்ட் டு பி ப்ளஸ் டி மாடு எம் அப்படி நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி ஏ மைனஸ் சி கான்குரண்ட் டு பி மைனஸ் டி மாடு எம் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லாட்டி மல்டிப்ளை பண்ணுறது ஏ இன்ட்டு சி கான்குரண்ட் டு பி இன்ட்டு டி மாடு எம் அது மாதிரி எழுதிக்கலாம். இதுதான் தியரம் 5ல் சொல்லியிருக்கிறது. ஓகேங்களா. அடுத்து தியரம் 6ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ கான்குரண்ட் டு பி மாடு எம் அப்படின்னா ஒரு நம்பர் பாசிட்டிவ் இன்டிஜர் சின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிங்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, அடிஷன் பண்ணாலும் சரி, சப்ராக்ஷன் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அதாவது ஏ இன்ட்டு சி கான்குரண்ட் டு பி இன்ட்டு சி மாடு எம் அது மாதிரி எழுதிக்கலாம். இல்லாட்டி ஏ ப்ளஸ் சி கான்குரண்ட் டு பி ப்ளஸ் சி மாடு எம் அந்த மாதிரி எழுதலாம். இல்லாட்டி ஏ மைனஸ் சி கான்குரண்ட் டு பி மைனஸ் சி மாடு எம் அந்த மாதிரி எழுதிக்கலாம். இதுதான் தியரம் 6ல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சரி, இப்போ 8th சம் என்னன்னு பார்க்கலாம். ப்ரூவ் தட் 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. என்னங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜராக இருந்துச்சு அப்படின்னா 2 power n plus 6 into 9 power nங்கிறது டிவிசிபிள் பை 7 சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நம்பர் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து 7ஆல் டிவைட் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. ஒரு நம்பர் டிவைட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ரிமைண்டர் என்ன 0வாக இருக்கும். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னது 2 power n ப்ளஸ் 6 into 9 power n இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7 அப்படின்னு என்ன அர்த்தம், ரிமைண்டர் 0வாக இருக்கணும். அப்போ கான்குரன்ஸ் மாடலில் எப்படி போகிறப்போம் அப்படின்னா இந்த பார்ட்டை 7ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 0 வரும். அதுதான் இங்கே இருக்கும். 2 power n ப்ளஸ் 6 into 9 power n கான்குரண்ட்டு 0. இந்த பார்ட் என்னது 0ங்கிறது ரிமைண்டர் வேல்யூ மாடு எம், எம்ங்கிறது 7. ஓகேங்களா. சரி, இது இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா. சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். 2 power n ப்ளஸ் 6 into 9 power n. ஓகேங்களா. இப்போ இதில் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2 power n ப்ளஸ்ஸு இந்த 6க்கு பதிலாக என்ன பண்ணுறோம் 7 மைனஸ் 1 போட்டுக்கிறோம். 7 மைனஸ் 1நாலும் 6நாலும் 1 தான். ஓகேங்களா. இன்ட்டு 9 power n எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க 2 power n ப்ளஸ்ஸு 7 into 9 power n மல்டிப்ளை பண்ணுங்க என்ன ஆகும் 7 into 9 power n. ஓகேவா. மைனஸ் 1 into 9 power n மைனஸ் 9 power n. ஓகேவா. சரி, எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல 2 power nக்கு ரிமைண்டரு என்ன வரும், 2 power nக்கு 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும் அது கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமேட்டு 7 into 9 power nக்கு ரிமைண்டர் என்ன வரும் அது கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமேட்டு மைனஸ் 9 power nக்கு ரிமைண்டர் என்ன வரும் கண்டுபிடிச்ச பிறகு எல்லாத்தையுமே இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே மைனஸ் பண்ணியிருக்காங்க. மைனஸ் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் 2 power nக்கு ரிமைண்டர் என்னது, எதுக்கு டிவைட் பை 7ஆக இருந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் என்னது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு 2க்கு எடுத்துக்குவோம் கான்குரண்ட்டு மாடு 7. ஓகேவா. அதாவது 2ங்கிற நம்பரை 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 7ங்கிறது 2 விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னா இந்த 2 தான் இருக்கும். அதுதான் இங்கே எழுதிக்கலாம் வேண்டியதான். ஓகேங்களா. சரி, இப்போ இதே இன்னொரு டைம் எழுதிக்கலாம். 2 கான்குரண்ட் டு 2 மாடு 7. ஏன் சார் எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது 2 power n இருக்குது. இப்போ 2 power n கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணால் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. ஓகேவா. இப்போ அதுக்கு தான் தியரம் 5 ஒன்று சொல்லியிருக்காங்க. தியரம் 5ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ கான்குரண்ட் டு பி மாடு எம் அண்டு சி கான்குரண்ட் டு டி மாடு எம் அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட் என்னன்னா ஏ ப்ளஸ்ஸு சி கான்குரண்ட் டு பி ப்ளஸ்ஸு டி மாடு எம் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பார்ட் என்ன சார்னா ஏ மைனஸ்ஸு சி கான்குரண்ட்டு பி மைனஸ் டி மாடு எம் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் பார்ட்டு ஏ இன்ட்டு சி கான்குரண்ட்டு
பி இன்ட்டு டி மாடு எம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தியரம் 5ல் இருக்க தேர்டு பார்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். தேர்டு பார்ட் என்ன இருக்குது? ஏ இன்ட்டு சி கான்குரண்ட்டு பி இன்ட்டு டி மாடு எம்னு இருக்குது. இப்போ இது ரெண்டு மாதிரிலாம் நம்ம பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ண ஆகும் 2 இன்ட்டு 2 கான்குரண்ட்டு 2 இன்ட்டு 2 மாடு 7 அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேவா? 2 இன்ட்டு 2 நானும் 2 ஸ்கொயர்டு வரும், கான்குரண்ட்டு 2 ஸ்கொயர்டு மாடு 7 வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, இது 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் வருது. இப்போ இதே வந்து n டைம் மல்டிப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும்? 2 பவர் n கான்குரண்ட்டு 2 பவர் n மாடு 7. ஓகேங்களா? சரி, இதை என்ன பண்ணுறீங்க, ஒரு ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, செகண்டுன்னு போட்டுங்க. நமக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதை ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, எழுதியாச்சு. இப்போ அடுத்தது 7 இன்ட்டு 9 பவர் n கான்குரண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? டிவிஷன் என்னது? மாடு 7. அதாவது இங்கே இருக்க 7 மல்டிப்ளை பண்ணுறதுனால இதனோட ரிமைண்டர் என்ன இருக்கும்னு கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகேவா? அதாவது இதை நீங்கள் 7 இன்ட்டு 9 பவர் என்னங்கிறத 7ஆல் டிவைட் பண்ணோம்னா கண்டிப்பாக ரிமைண்டர் என்ன வரும்னா 0 தான் வரும். ஓகேவா? சரி, இதை அப்படி எழுதிக்கலாம். இதை என்ன பண்ணுறீங்க, ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? 9 பவர் என்னன்னு இருக்குது. அந்த 9 பவர் எண்ணுக்கு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ அந்த 9 பவர் எண்ணுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு 9 கான்குரண்ட்டு மாடு 7. அப்போ இதனுடைய ரிமைண்டர் பார்ட்டு கண்டுபிடிப்போம். அதாவது 9ங்கிறத 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 டைம் மல்டிப்ளை பண்ணால் 7 வரும், ரிமைண்டர் 2ன்னு வந்துடும். இந்த ரிமைண்டர் இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, இது 9க்கு. இப்போ அகைன் இதே மாதிரி 9 என்ன பண்ணுறீங்க, 2 இன்னொரு டைம் எழுதிக்கிங்க, எழுதியாச்சு. இப்போ நம்ம 2க்கு நம்ம போட்டோம் இல்லையா, அதே ஃபார்மேட்டை இப்போ இந்த 9க்கு போட போகிறோம். இதை தியரம் 5 யூஸ் பண்ணி போவோம். அப்போ என்ன ஆகும்? 9 ஸ்கொயர்டு கான்குரண்ட்டு 2 ஸ்கொயர்டு மாடு 7 வந்துடும். ஓகேங்களா? அதே n டைம்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்க, என்ன வரும்? n டைம்ஸ் போகிறோம்னா 9 பவர் n கான்குரண்ட்டு 2 பவர் n மாடு 7 மாறிடும். ஓகேங்களா? therefore இது என்ன பண்ணுறீங்க, 4th ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் 2 பவர் n ப்ளஸ் 7 இன்ட்டு 9 பவர் n மைனஸ் 9 பவர் n இருக்குது. ஓகேவா? இதில் இருக்க 2 பவர் n ரிமைண்டர் கண்டுபிடிச்சாச்சு, 7 இன்ட்டு 9 பவர் n ரிமைண்டர் கண்டுபிடிச்சாச்சு, 9 பவர் n ரிமைண்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ எல்லாம் பண்ணோம், என்ன பண்ணால் இதில் இருக்க எக்ஸ்பிரஷன் படி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அதனோட ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு 2 பார்ட்டுக்கு மட்டும் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு 2 பார்ட்டுக்கு மட்டும் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சா என்ன வரும் பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ்ன்னு இருக்குது. இப்போ ப்ளஸ் பண்ணால் தியரம் 5ல் இருக்க அந்த ஃபஸ்ட் பார்ட்டை கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட் பார்ட் யூஸ் பண்ணலாமா? ப்ளஸ் பண்ண என்ன ஆகும்? தியரம், அதாவது 2 பவர் n ப்ளஸ்ஸு 7.9 பவர் n, இதுக்கு நம்ம அந்த தியரத்தை யூஸ் பண்ணுவோம். தியரத்தை யூஸ் பண்ண ஆகும், கான்குரண்ட் போடுறீங்க. 2 பவர் n ரிமைண்டர் என்னது? 2 பவர் n தான். 7.9 பவர் n ரிமைண்டர் என்னது? 0. இப்போ ப்ளஸ்ஸு 0. ஓகேவா? மாடு 7 எழுதிட்டீங்க. இப்போ என்ன ஆகும்? கான்குரண்ட்டு 2 பவர் n 2 பவர் n, 2 பவர் n ப்ளஸ் 0 2 பவர் n வரும், மாடு 7 வந்துருச்சு. இங்கே என்ன இருக்குது? 2 பவர் n 7.9 பவர் n எழுதியாச்சு. ஓகேவா? சரி, அடுத்தது என்ன இருக்குது? இது 5th ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ என்ன இருக்குது? 2 பவர் n ப்ளஸ் 7.9 பவர் n கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது மைனஸ் 9 பவர் n இருக்குது. ஏற்கனவே 9 பவர் n கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது 9 பவர் n? அது கான்குரண்ட் 2 பவர் n மாடு 7 இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ அதனால் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணுமா? அதாவது 5th ஈக்குவேஷனையும் 4th ஈக்குவேஷனையும் அண்டு 5th ஈக்குவேஷனையும் 4th ஈக்குவேஷனையும் எடுத்துட்டு தியரம் 5ல் செகண்ட் பார்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். செகண்ட் பார்ட் என்னது? செகண்ட் பார்ட் என்னது? இங்கே மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ மைனஸ் பண்ணுவோம். அதாவது முதல்ல 5th ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 2 பவர் n ப்ளஸ் 7.9 பவர் n இல்லையாச்சு, மைனஸ் பண்ணுறீங்க. 4th ஈக்குவேஷன் இருக்குது. 4th ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 9 பவர் n. அப்போ 9 பவர் n இல்லையாச்சு ஈக்குவல் டு, ஓகேவா? ஈக்குவல் ரைட் சைடில் ஈக்குவல் டுல கான்குரண்ட் இங்கே என்ன இருக்குது? 2 பவர் n இருக்குது. ஓகேவா?
ஃபிஃப்த்தில் 2 பவர் n இருக்குது, 2 பவர் n எழுதிக்கலாம். அடுத்தது மைனஸ் இருக்குது, மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணியாச்சு. இங்கே என்ன இருக்குது? 2 பவர் n மாடு 7. ஆன்சர் என்ன வருதுன்னா 2 பவர் n ப்ளஸ்ஸு 7.9 பவர் n மைனஸ் 9 பவர் n கான்குரண்ட்டு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ண ஆன்சர் வரும் 0 தானே வரும். ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ண ஆகும் 0 வந்துடும். தேர்ஃபோர் மோடு 7. இது சிம்பிளை பண்ணலாமா? 2 பவர் n ப்ளஸ்ஸு ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது, 9 பவர் n காமன் இருக்குது, 7 மைனஸ் 1 கான்குரண்ட் டு 0. இப்போ மாடு 7. தேர்ஃபோர் இதை சிம்பிளை பண்ணால் என்ன சொன்னாங்கன்னா 2 பவர் n ப்ளஸ்ஸு 6 இன்ட்டு 9 பவர் n கான்குரண்ட் டு 0 மாடு 7. இதுக்கு என்ன மீனிங்கு? 0வாக இருந்துச்சுன்னா 2 பவர் n ப்ளஸ் 6 இன்ட்டு 9 பவர் nங்கிறது டிவிசபிள் பை 7, அவ்வளோதான். தேர்ஃபோர் ஆன்சரு தேர்ஃபோர் 2 பவர் n 6 இன்ட்டு 9 பவர் n is divisible by 7 for any positive integer n. Positive integer n. ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர். நைன்த்து சம் பார்ப்போம். ஃபைண்ட் த ரிமைண்டர் when 2 power 81 is divided by 17. 2 power 81ஐ 17ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியை காண்க. அதாவது 2 பவர் 81 17ஆல் வகுத்தோம்னா மீதி என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி வாங்க பார்க்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? 2 power 81 divided by 17. ஓகேங்களா? அது எழுதியாச்சு. என்ன கண்டுபிடிக்கணும்? 2 power 81 divided by 17னா அதனோட ரிமைண்டர் என்னது அதான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி எழுதியாச்சு. கான்குரன்ஸ் மாடுலோ அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? இப்போ 2 power 81 கான்குரண்ட் டு ரிமைண்டர் வேல்யூ மாடு இங்கே 17. ஓகேங்களா? இப்போ 2 power 81 17 டிவைட் பண்ண வரக்கூடிய ரிமைண்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதில் 2ங்கிற நம்பரை எடுத்துக்குவோம். 2ங்கிற நம்பரை 17ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். அப்போ நான் எப்படி எழுதலாம்? 2 கான்குரண்ட்டு மாடு 17 எழுதலாம். ஓகேங்களா? இப்போ 2ங்கிற நம்பரை 17ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணனா வரும் அப்படின்னா இங்கே 17ங்கிறது பெரிய நம்பர், 2ங்கிறது சின்ன நம்பர். அப்போ ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்க 2 தான் வரும். ஓகேவா? தேர்ஃபோர் 2 கான்குரண்ட் டு 2 மாடு 17 வந்துடும். ஓகேவா? சரி இப்போ 2 power 81 தானே கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இப்போ 2 power 1ங்கிறத 2 power 4க்கு நம்ம மாற்றுவோம். அதாவது ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறோம்? 4 பவர் வந்து 4ஆக ரைஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் ஒரு 2 power 4 கான்குரண்ட் டு 2 power 4 மாடு 17 வந்துடும். ஓகேவா? சரி இதை சிம்பிளை பண்ணலாமா? 2 power 4ஆனது 16 வந்துடுச்சு. அப்போ 2 power 4ங்கிறது 16. இப்போ 16 17ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். என்ன வரும்? இங்கே 17ஓட 16 வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்போ ரிமைண்டர் என்னன்னா 16 தான் வரும். ஓகேவா? சரி அதை அப்படியே எழுதிடலாம். இப்போ இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்போஸ் 17ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் செக் பண்ணி பார்ப்போம். என்ன வரும்? 1 × 17 17 போடுவீங்க. மீதி என்ன வரும் அப்படின்னா 16லேருந்து 17 மைனஸ் பண்ணிங்கன்னா -1ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த ரிமைண்டர் 16க்கு பதிலாக நம்ம -1ன்னு போடலாம். ஓகேவா? இதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல. therefore 2 power 4 கான்குரண்ட் டு 16க்கு பதிலாக -1 மாடு 17. ஓகேங்களா? சரி ஆனால் 2 power 81 வரல. 2 power 4க்கு தான் இப்போ ரிமைண்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த 4ங்கிறதுக்கு பதிலாக 4 × 20 போட்டாலும் 18 வந்துடும். ஓகேவா? அப்போ 4ஓட 20 மல்டிப்ளை பண்ணால் 18 வரதுனால என்ன பண்ணுறோம்? இந்த 2 power 4 2 power 80 மாற்ற போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பவரில் இருக்க இந்த 4ஓட 20 மல்டிப்ளை பண்ண போகிறோம். தேர்ஃபோர் ரெண்டு புக்கிட்ட என்ன பண்ணுறீங்க? பவரில் 20 மல்டிப்ளை பண்ணுங்கள். தேர்ஃபோர் 2 power 4 power 20 கான்குரண்ட்டு -1 power 20 மாடு 17 மாறிடுச்சு. ஓகேவா? தேர்ஃபோர் 4 × 20 என்ன வரும்? 18 மாறிடும். தேர்ஃபோர் 2 power 80 கான்குரண்ட்டு -1 power 20னா 1 தான் வரும். ஓகேங்களா? 1ன்னு போட்டுங்க. மாடு 17 எழுதிருங்க. இது என்ன? ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எழுதிக்கிங்க. ஓகேவா? இப்போ 2 power 80க்கு ரிமைண்டர் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது 2 power 81 கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? அப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பார்ட் வந்துடும். அதாவது 2 power 81ங்கிறது வந்துடும். ஓகேவா? அதாவது 2 power 80யோட 2 மல்டிப்ளை பண்ணால் 2 power 81ன்னு வந்துடும்.
அப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த 2ங்கிற மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், தியரம் 6 யூஸ் பண்ண போகிறோம். தியரம் 6 என்ன சார் அப்படின்னா, A கான்கரண்ட் டு B mod M அப்படின்னா, ஒரு நம்பர் சின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சிங்கிற நம்பரை இந்த கான்கரண்ட்டில் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ மாறாது. அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல 2ங்கிற டேர்மை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? தேர்ஃபோர் அதான் எழுதியிருக்கோம், மல்டிப்ளை பை 2 ஆன் போத் சைட்ஸ் இன் 1. தேர்ஃபோர் ரெண்டு பக்கத்து என்ன பண்ணுறீங்க, ஈக்குவேஷன் நம்பர் 1ல் 2ங்கிறத மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. தேர்ஃபோர் 2 power 1 இன்ட்டு 2 power 80 கான்கரண்ட்டு 2 இன்ட்டு 1 மாடு 17 எழுதியாச்சு. ஓகேவா? தேர்ஃபோர் 2 பவர் இங்கே என்ன இருக்குது, 8 இருக்குது, இங்கே பவரில் 1 இருக்குது. பவரில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாமா, 2 power 81 கான்கரண்ட்டு 1 இன்ட்டு 2 2ன்னு வந்துருச்சு, மாடு 17 வந்துருச்சு. இப்போ இதுக்கு என்ன மீனிங்கு, 2 power 81ஓட 17 டிவைட் பண்ணோம்னா வரக்கூடிய ரிமைண்டர் இங்கே என்ன சார்னா 2ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ இதுதான் என்னுடைய ஆன்சராக இருக்கும். தேர்ஃபோர் ரிமைண்டர் 2ன்னு எழுதிருங்க. அவ்வளோதான் ஆன்சர். இதுக்கு அடுத்தது 10th சம் பார்க்கலாம். இருக்காங்கன்னா, the duration of flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours. The airplane begins its journey on Sunday at 23 hours 30 minutes. If the time at Chennai is 4.5 hours ahead to that of London's time, then find the time at London. When will the flight lands at London airport? அதாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கிறத இந்த படத்தின் மூலம் பார்ப்போம். இப்போ சென்னையிலேருந்து லண்டனுக்கு விமானத்தில் போனோம் அப்படின்னா 11 ஹவர்ஸ் ஆகும். டைம் டூரேஷன் வந்து 11 ஹவர்ஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ சென்னையில் 23 ஹவர்ஸு 30 மினிட்ஸில் சண்டே அன்னைக்கு கிளம்புறாங்க. அப்போ லண்டனில் எத்தனை மணிக்கு என்ன டேயில் அவங்க போய் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, கிளம்புன டைமு 23 ஹவர்ஸு 30 மினிட்ஸு, அதை இங்கே எழுதிக்கோங்க. டூரேஷன் என்னது 11 ஹவர்ஸு, அதை எழுதிக்கங்க. இது ரெண்டு என்ன பண்ணுறீங்க, ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணாகும் 34 ஹவர்ஸு 30 மினிட்ஸ் வந்துடுச்சு. ஆனால் சென்னைக்கும் லண்டனுக்கும் டைம் வந்து 4.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த 4.5 மணி நேரங்கிறது எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 4.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டைம் டூரேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, 34:30 அந்த 4.5 மணி நேரத்தை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் மீதி எவ்வளோ வருது, 30 ஹவர்ஸ்னு வருது. ஓகேங்களா? இப்போ ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ கான்க்ரஸ் மாடல் யூஸ் பண்ணுங்கள். 30 ஹவர்ஸை 24 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 6 ஹவர்ஸு மீதி இருக்கும். ஓகேவா? அந்த 6 ஹவர்ஸுங்கிறது தான் அவங்க சென்ற டைமு. ஓகேங்களா? அதாவது 6 மணிக்கு, காலையில் 6 மணிக்கு அவங்க சென்றிருப்பாங்க. அவங்க கிளம்புன டேட் என்ன டே அப்படின்னா சண்டே. அப்போ அதுக்கு அடுத்த நாள் தான் போகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மண்டே அன்னைக்கு அவங்க போய் சேருவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர்.